தஞ்சையை ஆண்ட மன்னர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையரை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு விழா டெல்லியில் நடைபெற்றது. துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் தபால் தலையை வெளியிட்டார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மத்திய இணையமைச்சர் முருகன், தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய தமிழ்தாயினுடைய இதயமாக விளங்குகின்ற பகுதியை 45 ஆண்டு காலம் தோல்வியே காணாது வெற்றிகரமாக ஆண்ட ஒரே மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். அவரது ஆட்சி விரிவாக்கம், அதனுடைய ஸ்திரத்தன்மை, அந்த ஆட்சியிலே இருந்த ஒரு வீரியம் மற்றும் அவருடைய கலாச்சார வளர்ச்சியை பேணி காக்க வேண்டும் என்கின்ற பங்கு 16 முக்கிய போர்களில் பங்கேற்று ஒரு போரிலே கூட தோற்கடிக்கப்படாத மகத்தான மாமன்னன் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். இவர் தன்னுடைய தந்தை மாறன் பரமேஸ்வரனுக்கு பிறகு கிபி 705 அரியணை ஏறி 745 வரை மிகச்சிறப்பான ஆட்சியை நம்முடைய தமிழகத்தின் இதய பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் இப்படி மகத்தான வெற்றிகளை பெற்ற காரணத்தால் தான் அவருக்கு சத்துருகேசரி, அபிமான தீரன், ஸ்ரீ சத்துரு மல்லன் மற்றும் தஞ்சைக்கோன் போன்ற அளவில்லாத கௌரவ பட்டங்கள் அன்றைக்கே தரப்பட்டிருக்கிறது. தமிழக வரலாற்றில் பொற்கால ஆட்சியை வழங்கிய தலை சிறந்த மன்னர்களில் முதன்மையானவராக, முத்தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட போற்றுதலுக்குரிய தமிழ் வேந்தராக, போர்க்களத்திலே எதிரிகளால் வீழ்த்தவே முடியாத வாகைப்பு சூடிய மாவீரராக திகழ்ந்த பேரரசர் நம்முடைய பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். நீங்க எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவராக வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. இதுக்கு முன்ன எப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு, நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனே கொடுத்தருப்பியிருக்காங்க. இப்பேற்பட்ட பெரியார் அந்த உணர்ச்சியோட எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி, குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டில், அவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய முயற்சியால ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப வரைக்கும் பிரபலம் ஆகாத, அதாவது அவங்க காலத்தை அவங்களை மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டில் பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்றோம்னா ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. அதுல நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. திருச்சியில படிச்சு திருச்சியை சுத்தியே வாழ்ந்தவோ, முசிறியில இருந்தவோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. நான் ஐயா பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு நாம் ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் சொல்கிறாங்க, யார் சொல்கிறா, அதாவது ஒரு குடும்பத்தை மட்டுமே முன்னிறுத்தவர்கள் சொல்கிறாங்க. அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் நூலகம் இருக்கும், அந்த குடும்பத்துக்காரங்க பேரில் தான் எல்லா கட்டிடங்களும் இருக்கும். ஆனால் அவங்க தேசியத்தில் வஉசி பாரி தலைவர்களை கொண்டு வரல. ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தலைவர்களை கொண்டு சேர்ந்துட்டு இருக்கிறார். திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும், ஒரு நாடு 2 நாடு அல்ல, திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். திருக்குறளை 35க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னைக்கு காசி தமிழ் சங்கம் 4வது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழ உறக்க சொன்னது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். சோழ சாம்ராஜ்யத்திற்கு முன்னாடி கிபி 6ஆம் 9ஆம் ஆண்டுகளின் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் பெரும்பிடுகு முத்தரையரை வணங்குவதில், போற்றி மகிழ்வதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு நிறைய, கிட்டத்தட்ட சுமார்
நிதியமைச்சர் அங்கே இருக்கிறார்கள். 14,83,000 கோடி ரூபாய்க்கு மேலே நிறைய நிதிகளை தமிழகத்திற்கு தந்தவர், தமிழ் தேசியத்தை போற்றி மகிழ்ந்தவர், மாபெரும் தலைவர் நமது நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பெரும்பிடுகு முத்தரையர் பற்றி நாலடியாரில் 295வது பாடலில் பாடியிருக்கிறார்கள். மன்னன் மாஞாலத்து வாழ்வோரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர், மன்னன் மாஞாலத்து வாழ்வோரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர், நல்கூர்ந்த கண்ணும் பெரும் முத்தரையரே என்ற பெயருக்கும் பெருமைக்கும் உரிய பெரும்பிடுகு முத்தரையருக்கு தபால் தலை வெளியிடுவதில் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்.